4 ரேக்லையும் நான் விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 4 ரேக்லையும் விளக்கேற்ற வேண்டாம், ஒரு விளக்கு போதும். ஒரு விளக்கில் காட்டன் திரி இருக்கும், பஞ்சு திரி. அந்த பஞ்சு திரியை போட்டு ஏத்துறது. சில பேர் என்ன பண்ண, கடமையை விட்டுட்டு சாமியே 3/4 மணி நேரம் கும்பிடுறாங்க. அது அவசியம் கிடையாது. எப்போ கும்பிடணுங்கிறது இருக்கு. காலங்காத்தால பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றிருங்க, உங்க வேலையெல்லாம் செய்யுங்க. ஒரு விளக்கேற்றுங்க. எத்தனை 100 சாமி வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோவை சின்ன 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 ஃபோட்டோவாக வச்சுருப்பீங்க. ஒரு ரேக்குக்கும் விளக்கேற்றணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு ரேக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் இதில் 5 முகம், அதில் 5 முகம் தனித்தனியாக. பாக்கி நாளில் உங்கள் வீட்டில் வச்சு காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. பாக்கி விளக்கு வேண்டாம், காமாட்சி விளக்கு டெய்லி ஏற்றுங்க. ஆனால் இந்த டெய்லி ஏற்றுற காமாட்சி விளக்கில் நான் சொல்கிறத போடுங்க, நல்ல வாசனை வரும். ஒரு கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா நிறையா போடணும், ஒரு சிட்டிகை. இந்த ஒரு சிட்டிகை விளக்கில் போட்டு ஏற்றுங்க. அந்த விளக்கு ஹீட்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சோஃபாவில் ரிலாக்ஸாக உட்காந்தீங்கன்னா உங்கள் வீடு தெய்வ கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் யாராவது உட்காரும்போது ஐயோ எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு உட்காந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இல்லை. அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நல்லா தெரியும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். காஸ்மோ நேயர்களுக்கு வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பூஜை அறை குறிப்பு தேவைப்படுது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, பூஜை அறையில எத்தனை விளக்கு ஏற்றணும்? இது தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதற்கான ஒரு விளக்கம் கொடுங்க சார். பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் வச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட போட்டோஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, அதாவது ரேக்கா வச்சிருப்பாங்க. 4 ரேக் இருந்தா 4 ரேக்கையும் விளக்கேற்றணுமா? நீங்க சொல்றது 100% கரெக்ட். 4 ரேக்லையும் நான் விளக்கேற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 4 ரேக்லையும் விளக்கேற்ற வேண்டாம், ஒரு விளக்கு போதும். ஒரு விளக்கில் காட்டன் திரி இருக்கும், பஞ்சு திரி. அந்த பஞ்சு திரியை போட்டு ஏத்துறது நல்லெண்ணெய் தான் போட்டு ஏற்றணும், இல்லை நல்லெண்ணெய். ஏகப்பட்டது இப்போ இருக்கு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா வீட்டுக்கு விளக்கேற்றுறது என்ன காரணம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போய் நல்ல தேவதைகள் நம்ம வீட்டுக்கு கடாட்சங்கள் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதுக்கு தான் விளக்கேற்றுறோம். இந்த விளக்கேற்றுற ப்ராசஸையே நம்ம ஒரு 3/4 மணி நேரம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. டிஃபன் யார் பண்ணுறது? ஹஸ்பண்டை யார் வீட்டுக்கு அனுப்புறது? பசங்களை யார்? இவங்க என்ன பண்ணுறாங்க, விளக்கேற்றுறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஷோ, நான் இவ்வளோ விளக்கேற்றணுமே, அவ்வளோ ஏற்றணுமே, இன்னும் நான் ஏற்றணும். இதில் விளக்கேற்றுறதை விட இந்த விளக்கை தேய்க்கிறது இருக்குது பார்த்தீங்களா? 4 விளக்கு ஏற்றுனீங்கன்னா அதாவது தூப காட்டுற கரண்டி எல்லாமே தேய்க்கணும். அது மஸ்ட்டு. அதாவது சாம்பிராணி காட்டுற கரண்டி மஸ்ட்டு, சூடம் காட்டுற கரண்டி மஸ்ட்டு, தட்டு மஸ்ட்டு, மணி இதுக்கு எல்லாமே மஸ்ட். நீங்கள் ஒரு 4 விளக்கு 5 விளக்கு 6 விளக்குன்னு ஏற்றுனீங்கன்னா அந்த விளக்கை தேய்ச்சி முடிச்சு வரத்துக்குள்ளே உங்களுக்கு உடம்பு டயர்டாயிடும். வீட்டை யார் பார்க்கறது? உடனே சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, வீட்டில் அம்மா நீ எல்லாம் சாமி கும்பிட்டது போதும். நான் பார்த்துருக்கேன் நிறையா வீட்டில், நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எங்களை திட்டுறாங்க வீட்டில். எதுக்கு ஏற்றணும்? விளக்கேற்றுறதுங்கிறது எதுக்கு ஏற்றணும்னா நம்ம மன சாந்திக்கும். இன்னொன்று நம்ம வீடு நல்ல சுபீட்சமாக இருக்கணும், அதுக்கு தான் விளக்கேற்றுறோம். இன்னும் நிறைய வீடுகள்ல வாசல்ல விளக்கேற்ற பழக்கம் கூட இருக்கு. இந்த ஊர்கள் எல்லாம் மாடம் வச்சிருப்பாங்க. ஏற்றலாம். சோ அது கணக்குல வருமா சார்? தாராளம். அது கணக்குல வராது. அந்த வாசல்ல விளக்கேற்றுறது தனி, இங்க விளக்கேற்றுறது தனி, அது கணக்கிலே வராது. அதாவது வாசல்ல விளக்கேற்றணும், டெய்லி ஏற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. டெய்லி கோலம் போடணும், ஆனா 2 பக்கமும் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா சில பேர் வீட்டில் வழக்கமாகவே வச்சிருக்காங்க. காலங்காத்தில் அது எப்போ ஏற்றணும்னா காலங்காத்தில் ஏற்றணும், பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். 4:30 மணிக்கு விடிஞ்ச அப்புறம் 7 மணிக்கு 8 மணிக்கு ஏற்றக்கூடாது.
அது ஏற்றி பிரயோஜனமே இல்லையே. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எத்தனை மணிக்கு சார்? 4:30 to 6:30 போகிறோம். 3:30லேருந்து ஆரம்பிக்கும். 4:30 to 6:30க்குள்ளே நம்ம விளக்கேற்றினா நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும். ஒரு விளக்கு, ஒரு பஞ்சுத்திரி, நல்லெண்ணெய். அதாவது சாமிக்குன்னு தனியாக எண்ணெய் வச்சுக்கோங்க, சாமிக்குன்னு தனியாக நெய் வச்சுக்கோங்க. அங்கேயும் இங்கேயும், அதாவது சமையல் ரூம் இருக்கிற எண்ணெய் இதோட சேர்க்காதீங்க. அது தனி, இது தனி. அந்த மாதிரி பண்ணாதான் சுபிக்ஷம் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று சில பேர் என்ன பண்ண, கடமையை விட்டுட்டு சாமியே 3/4 மணி நேரம் கும்பிடுறாங்க. அது அவசியம் கிடையாது. எப்போ கும்பிடணுங்கிறது இருக்கு. காலங்காத்தால பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றிருங்கோ, உங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. ஒரு விளக்கேற்றுங்க. எத்தனை 100 சாமி வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோவை சின்ன 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 ஃபோட்டோவாக வச்சுருப்பீங்க. ஒரு ரேக்குக்கும் விளக்கேற்றணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு ரேக்கு சென்டராக இருக்கிற ரேக்கில் விளக்கேற்றுங்க. அந்த சென்டராக இருக்கிற ரேக்கில் உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுருக்கீங்களா, ஏற்றுங்க. குலதெய்வத்துக்கு ஏற்றுங்க. ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது எல்லா சாமிக்கும் போய் சேரும். நம்ம விளக்கேற்றதை ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு போகாதீங்க. என்ன, ஏன்னா இது வேண்டாம். அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, ஏற்றாமே விட்டுருவீங்க, விளக்கேற்றுறதே நிறுத்திடுவீங்க. ஓகே, இப்போ இந்த விளக்கு கூட நிறைய பேர் வீட்டில் தொணை விளக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விளக்கும் சேர்த்து ஏற்றுவாங்க. விளக்கு போதுமா? தொணை விளக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே விளக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா குத்து விளக்கு டெய்லி ஏற்றுங்க, 5 முகம். உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு விளக்கா ஏற்றாம அழகா குத்து விளக்கு ஏற்றுறத மெத்தட் இருக்குது. சரி, குத்து விளக்கு ஏற்ற சொன்னீங்க. இப்போ குத்து விளக்கு எப்படி ஜோடியாக தான் வாங்குவாங்க. ஸோ 2 குத்து விளக்கா ஏற்றணுமா இல்லை ஒரு குத்து விளக்கு? வெள்ளிக்கிழமை மட்டும் 2 விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் இதில் 5 முகம், அதில் 5 முகம் தனித்தனியாக. பாக்கி நாளில் உங்கள் வீட்டில் வச்சு காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. பாக்கி விளக்கு வேண்டாம், காமாட்சி விளக்கு டெய்லி ஏற்றுங்க. ஆனால் 2 குத்து விளக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா 2 குத்து விளக்கு 5 முகம் ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்கும்போதே மனசில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். எப்பவுமே 5 முகம் ஏற்றணுமா சார்? ஏற்றுனா நல்லது, எப்பொழுதுமே ஏற்றுனா நல்லது. 5 முகம். நீங்கள் 2 விளக்கு வச்சாலும் 5 முகத்தை ஏற்றுங்க. அதாவது நீங்கள் கேட்குறதுக்கு இதில் ஒன்று ஏற்றுங்க. டெய்லி ஒன்று ஏற்றுங்க. அது 2 கணக்கு வராது. இப்போ இதில் ஒன்று ஏற்று நான் 2 விளக்கு ஏற்றிருக்கேன் அப்படி கணக்கு வராது. இந்த பக்கம் ஒரு குத்தி விளக்கு, இந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு ஏற்றுருங்க. அது கணக்கில் எடுத்துக்காதீங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு ஆசையாக இருக்குது, ஒரு குத்து விளக்கு தான் நான் வச்சுருக்கேன், ஜோடி ஒன்று உள்ளே போட்டேன், ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா 5 முகம் ஏற்றுங்க. இந்த டெய்லி ஏற்றுற காமாட்சி விளக்கில் நான் சொல்கிறத போடுங்க, நல்ல வாசனை வரும். ஒரு கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இதை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா நிறையா போடணும், ஒரு சிட்டிகை. இந்த ஒரு சிட்டிகை விளக்கில் போட்டு ஏற்றுங்க. அந்த விளக்கு ஹீட்டாக அதில் ஒரு ஸ்மெல் ரைஸ் ஆகும். அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் அப்படியே உங்களுக்கே இதமாக இருக்கும். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு மனசில் நிறைய கவலைகள் இருக்கா, நிறைய கவலை, ஒரு கவலையாக நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த கவலைகள்லாம் உங்களை விட்டு போகணும், மனசு ரிலாக்ஸாக இருக்கணும்னா கிராம்பும் ஏலக்காவும் பச்சை கற்பூரமும் பொடிச்சு வச்சு ஏற்றி பாருங்க. ஒரு விளக்கு, அதாவது விளக்கேற்றும் எல்லாம் என்ன பண்ணுவோம், திரிய பேன்னு வைப்பாங்க, பெருசாக மைல்டாக இருக்கணும். திரி மைல்டாக இருக்கணும், ஆடாமல் பார்த்துக்கோங்க. மைல்டாக இருந்ததுன்னா திரி மொல்லமாக எரியணும். விளக்கு திபு திபு திபுன்னு எரியக்கூடாது. அந்த மொல்லமாக எரியும் போது அந்த எண்ணெய் ஹீட் ஆகுது இல்லையா, அந்த எண்ணெய் ஹீட் ஆகும்போது அதோடைய வாசனை அப்படியே பறக்கும். அப்போ பறக்கும்போது என்ன எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாசனை பறக்கும் பொழுது எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றிட்டீங்க விளக்கு, தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் வீட்டுக்காரரே வராரு, அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே அவர் பா அப்படின்னு மனசாந்தி வரும். அந்த மனசாந்தி தான் நமக்கு வாழ்க்கையில் தேவை. அந்த மனசாந்தி நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லே உங்களை மனசாந்தியாக வைக்கும். நல்லா ஏற்றி பாருங்களேன், இந்த மன கஷ்டங்கள் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பா ஏதோ நமக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு. அதை விட ஒரு பியூட்டி சொல்லட்டுமா, உங்களுக்கு சொந்தக்காரங்க வராங்க வீட்டுக்கு, உட்காரும்போது அந்த வாசனை அவங்களை இழுக்கும். வாசனை என்ன போடுற நீ விளக்குல, என்ன ஒரு வாசனை வருது, ஜம்முன்னு இருக்கு. அவங்க எதையாவது நினச்சி வந்தாங்கன்னா இந்த வாசனை அவங்க மனசை மாற்றி விடும். நீங்கள் இன்னைக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நாளைக்கு பார்ப்பீங்க அதில் இருக்காது, கரைஞ்சி போயிடும். போடுங்க திருப்பி, ரெகுலராக ஏற்றிட்டு ரெகுலராக பண்ணுங்க, உங்கள் வீடே நல்ல ஸ்மெல்லாக வரும். அப்போ அந்த நல்ல ஸ்மெல் வரும்போது என்னென்னா
அடுத்த ஸ்டெப் எங்கே போகிறோம்? கடாட்சம். அவ்வளோதான். லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே இருக்கும். உங்கள் வீடு வந்து வேறு லெவலில் மாறிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் வந்து ரிலாக்ஸாக உட்காந்தீங்கன்னா உங்கள் வீடு தெய்வ கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் யாராவது வந்து உட்காரும்போது ஐயோ எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு உட்காந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இல்லை. அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும். வீட்டுக்கு போனால் என்னமோ அசதியாக இருக்குது, என்னமோ என்ன பண்ணுதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு ஏதோ என் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்கள் வீடு கடாட்சமாக இருக்கும். விளக்கேற்றுறது வீட்டில் மஸ்ட். அது எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வீட்ல எத்தனை தீபம் ஏற்றணும், குறிப்பா பூஜை அறையில நம்ம எப்படி வாசமா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.